ஸோ இன்னைக்கு தான் கோவில்ல கால வேலை. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால லாகின் பண்ணி டக்கு டக்குன்னு இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங்கா வந்து ஏர்லியாவே கோயில் கிளம்பிட்டோம். ஸோ கால வேலைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிலை சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்தும் கோவிலுக்கு வந்து காளையை கொண்டு வருவாங்க. அதுவும் சும்மாலாம் கொண்டு வர மாட்டாங்க, செம்ம கிராண்டா ஆட்டம் பாட்டம் மியூசிக் பேண்டுலாம் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே ஆக்சுவலி செமையான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் அங்கே இருக்கிற ஏரியா பசங்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு செண்டை மேளம் பேண்டு மியூசிக் டிஜே ஃப்ளோர்னு வந்துட்டு அப்படியே தடபுடலா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்துல இருந்து காளையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து டைரக்டா வந்து சாமி முன்னாடி போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு லைனா வந்து கிரவுண்ட்ல நிக்க வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் இயர்ஸா பாத்தீங்கன்னா காளைகளை வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா ரொம்பவே ஜைஜாண்டிக்கா வந்து டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி அண்ட் நைட்ல பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா தெரியும். ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காளையெல்லாம் நான் காட்டியிருப்பேன். ஸோ ஒன்று கிராமங்கள்ல இருந்து காளையை கொண்டு வருவாங்க, அப்படி இல்லை நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேண்டி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக கூட நம்ம கோயிலுக்கு காளையை கொண்டு வரலாம். That is all about காலை வேலை. So yes, that's all. See you in the next vlog. Bye bye.